பிரதான செய்திகள். ஜனாதிபதியால் வழங்கி வைக்கப்பட்ட புதிய நியமனங்கள். புலம்பெயர் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. கிடைக்கப் போகும் புதிய சலுகை. பாடசாலை மாணவியொருவர் மாயம், உதவி கோரும் போலீசார். திருகோணமலை ரோட்டரி கழகத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஆளுநர் அமரர் அருட்பணி மேரி ஃபஸ்டியன் அடிகளாரின் 40வது நினைவேந்தல் இன்று வங்காலையில் இடம்பெற்றது. கல்முனையில் ஒரே நேரத்தில் 5 வாகனங்கள் விபத்து. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அரசகர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் புதிய தலைவராக நிமல் ஆர் ரணவக்க நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அரசகர்ம மொழிகள் திணைக்களத்தின் ஏனைய உறுப்பினர்களாக பேராசிரியர் RMW ராஜபக்ஷ, பேராசிரியர் ஜோசப் ஜோஹராஜா மற்றும் லரீனா அப்துல் ஹக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் பிறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தாமதமின்றி அந்தந்த நாடுகளின் தூதரகங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளும் வகையில் டிஜிட்டல் வசதிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி 7 தூதரகங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் ஜப்பான், கட்டார், குவைத் தூதரகங்கள், மிலானோ, டொரண்டோ, மெல்பர்ன் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளின் துணை தூதரகங்களூடாக அந்த நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு பிறப்பு சான்றிதழ்கள், திருமண சான்றிதழ்கள் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. 16 வயதினையுடைய பாடசாலை மாணவியொருவர் காணாமல் போயுள்ளதாக பதுளை எட்டம்பிட்டிய போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 3ஆம் திகதி முதல் குறித்த சிறுமி காணாமல் போயுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் சுசேன ரணதுங்க நேற்றைய தினம் திருகோணமலை ரோட்டரி கழகத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். அதன்போது அவருடன் ஆளுநரின் செயலாளர் காமினி மடநாயகே, உதவி ஆளுநர் ஜி ஜெயபாலசந்திரன் அவர்களும் அவருடன் இணைந்து கொண்டார்கள். யுத்த காலத்தில் மன்னார் மறை மாவட்டத்தில் அருட்பணியாளராக இருந்து பாதிப்படைந்த மக்களுக்கு இறைமேய்ப்பனாக வங்காளை பங்கிலிருந்து சேவையாற்றிக் கொண்டிருந்த அருட்பணியாளர் மேரி ஃபஸ்டியன் அடிகளார் தனது வாசஸ்தலத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட 40வது நினைவேந்தல் வங்காளை புனித ஆனாள் பங்கு மக்களால் விமர்சையான முறையில் நினைவு கூறப்பட்டது. கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று திங்கட்கிழமை வாகன விபத்தொன்று இடம்பெற்றது. ஒரே திசையில் பயணித்த 5 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றுடன் ஒன்று மோதிய சம்பவத்தால் போக்குவரத்து சில நிமிடங்கள் தடைப்பட்டது. ஒரே நேரத்தில் விபத்தில் ஒரு முச்சக்கர வண்டி, ஒரு பேருந்து, 3 கார்கள் என்பன விபத்திற்குள்ளாகியுள்ளன. வாகனங்களுக்கு மாத்திரமே சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிராபத்து எதுவும் ஏற்படவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.subinsam.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.